இல்லை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு நண்பர் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு. வேலு உன்னை விஜய் டிவி பிக் பாஸில் தான் ஒன்று எடுக்கலை, இப்போ காத்துக்கருப்பு கலை ஸ்மால் பாஸ்ன்னு ஒன்று பண்ணுறாரு, அதுக்கு ஒன்று கூப்பிட்ருக்காராருன்னு ஒருத்தர் இது பண்ணிருக்காருங்க. அவருக்கு தான் இந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் பிக் பாஸில் ஏன் எடுக்கலை அப்படின்னா, பிக் பாஸில் யாரை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் யாருக்கும் தெரியலை. ஆனால் இப்போ காத்துக்கருப்பு கலை ஸ்மால் பாஸ்ன்னு ஒன்று பண்ணுறாராம், ஓப்பனிங் பண்ணுறாரு. அதில் நம்மளை எடுப்பாரான்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வீடியோ அவர் பார்க்குறானே தெரியாது. ஏன்னா அவர் நல்ல வீடியோலாம் பார்க்க மாட்டார் இல்லையா. நம்ம ஒரு கோமாளித்தனம் பண்ணி அதை பற்றி வீடியோ போட்டால் அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. நல்ல வீடியோ போட்டால் யார் பார்ப்பா, யார் நம்மளை கூப்பிடுவா. அதனால் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போவோம். அதே மாதிரி பிக் பாஸில் நம்மளை கூப்பிட்டா அதுக்கு நம்ம போயிடுவோம், போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை. சரியா? அதே மாதிரி காத்துக்கருப்பு கலைவர்களே பார்த்து பத்திரமா நல்ல ஆளாக எடுத்து சூப்பராக நல்லா கொண்டு வாங்க. ஸ்மால் பாஸ்ன்னு எடுக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் பாஸ், பிக் பாஸ் மாதிரி ஸ்மால் பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வரீங்க. நல்லா ஆளை பார்த்து இந்த திருச்சி சாதனாக்குதுன்னா வணக்கண்டா மாப்பிள்ளை எல்லா காயோ என்னைக்குன்னே முடிஞ்சால் கூப்பிடுங்க. ரைட், நடக்கட்டும். என்னத்தையோ நல்லவங்களுக்கு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. கன்ஃபார்ம் கிறுக்குத்தனம் கோமாளித்தனம் திறமை இல்லாமல் தான் வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஒருவேளை கோமாளித்தனம் நான் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு பிக் பாஸில் கிடைக்கும், இல்லைனா ஸ்மால் பாஸ்லேயே கிடைக்கலாம். ரைட்டு, பார்ப்போம். அந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.